நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் தவறு செய்யாத உங்களை ஒருவர் குறை சொல்லுகிறார் என்பதற்காக உங்கள் மீது இருக்கும் நியாயத்தை வெளிப்படுத்தி யாரையும் நீங்கள் அவமானப்படுத்த முடிவு செய்தால், அந்த தீய எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினையை உண்டாக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நல்லவனாக இருக்கும் என் வாழ்க்கையில் ஏன் துன்பம் என்று நினைக்கலாம். நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் உங்கள் செயலுக்கு பின்னால் இருக்கும் நோக்கம் தவறாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் தீய விளைவுகளை உண்டாக்கிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கோ கண்ணீருக்கோ எந்த மக்களும் காரணமல்ல. முன்பு நீங்கள் செய்த செயல்களே காரணம். அதேபோல் இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு முன்பு நீங்கள் செய்த செயல்களின் விளைவே காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வரும் துன்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் யாரையும் காரணம் சொல்லாதீர்கள். இந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையை நரகமாக மாற்றிவிடும். எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு தானே காரணம் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அதுவரை அவன் வாழ்க்கையில் தீராத துன்பம் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கும் யாரும் காரணமல்ல. நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த செயல்களே காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.